linear combination of SHM. ரெண்டு SHM ரெண்டு பாடி ரெண்டு SHM இருக்குது. ரெண்டு SHM ரெண்டு லீனியராக கம்பைன் பண்ணோம்னா ஆட் பண்ணோம்னா அதுவும் ஒரு SHM தான் வரும். எப்படின்னு ஃபஸ்ட்டு x1 is equal to a sin omega t. இது SHMல இருக்குது, ஆம்ப்ளிடியூட் இருக்குது, சைன் இருக்குது. x2 is equal to b cos omega t. cos omega t. ஸோ இதுவும் SHM அண்டர்கோ பண்ணுது, இதுவும் SHM அண்டர்கோ பண்ணுது. ஸோ நெட் டிஸ்பிளேஸ்மெண்ட் இதோட காம்பினேஷன் எக்ஸ்னா x1 ப்ளஸ் x2ன்னு வரும். ஸோ நெட் டிஸ்பிளேஸ்மெண்ட் x இஸ் ஈக்குவல் டு x1 வந்து a sin omega t plus x2 b cos omega t. இதுக்கு பல அப்ரோச்சஸ் இருக்குது. ஆட் இட், ஸ்கொயர் இட், எப்படி சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், அப்படி சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஓகே, சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஃபார்முலா தெரியணும். sin of angle A plus into cos of angle B plus அது பெரட்டி எழுதுவோம். cos of angle A and sin of angle B is equal to sin of A plus B. இது மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரியும். தெரியலன்னா கொஞ்சம் நம்ம ப்ரெஷ் பண்ணிக்குவோம். சைனு காசு மிக்ஸ் ஆகிருக்கு, சைனும் காசு மிக்ஸ் ஆகிருக்கு, இங்கே காசும் சைனும் மிக்ஸ் ஆகிருக்கு. சைன் காசு மிக்ஸ் ஆகி சைன் காசு மிக்ஸ் ஆகி ரெண்டு ஆட் பண்ணோம்னா ரிசல்ட்டு சைனில் தான் வரும். இங்கே ப்ளஸ் இருந்துன்னா அங்கே ப்ளஸ் வரும். சப்போஸ் sin of A cos of B minus cos of A sin of B. இது என்ன வரும்? இது ரிசல்ட்டு சைனில் தான் வரும். ஏன்னா இதுவும் மிக்சரு, சைன் காசோட மிக்ஸு, காசு மிக்ஸு. ஸோ A மைனஸ் இங்கே என்ன இருக்கோ அது இங்கே வரும். கொசைனுக்கு என்ன வரும்? கொசைன் வந்து வர்றப்போ போடுவோம். கொசைன் என்ன வரும்? cos of A into cos of B plus sin of A sin of B. இங்கே காஸ் தான் வரும் ரிசல்ட். ஏன் காசு வந்து மிக்ஸ் ஆகல, பியூரில் வந்திருக்கு. இங்கே காசு பியூர், இதுவும் பியூர், இதுவும் சைன் சைன், இதுவும் காசு மிக்ஸ் ஆகல. மிக்ஸ் ஆகாமல் வந்ததுன்னா இந்த ரிசல்ட் காசில் வரும். காசு வந்து இங்கே ஏ பின்னு வரும், இங்கே ப்ளஸ்ன்னு இருந்தால் இங்கே மைனஸ்ன்னு போட்டுருக்கோம். அதேமாரி காஸ் ஆஃப் ஏ காஸ் ஆஃப் பி மைனஸ் சைன் ஆஃப் ஏ சைன் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு பியூரில் இருக்குது, சைனில் பியூர், காசில் பியூர். ரிசல்ட்டு காசில் தான் வரும். இங்கே மைனஸ் இருந்தால் இங்கே ப்ளஸ் தான் போடணும். இதுதான் ட்ரிக்னோமெட்ரிக் ரிசல்ட். இதை ஃபர்தராக டீட்டெயில்டாக நான் சொல்லியிருப்பேன். மேத்தமெட்டிக்ஸ் டூல்ஸ் ஃபார் ஃபிசிக்ஸ், அதில் பாருங்கள். 2-3 தடவை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஃபாஸ்ட்டாக வரும். பட் இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மேத்தமெட்டிக்ஸை ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கு, இல்லாட்டி கன்ஃபியூஸ் ஆகுங்க. ஸோ நெட் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து இது இருக்குது. ஸோ இது இங்கே சைன் ஒமேகா டி இருக்குது, இங்கே காஸ் ஒமேகா டி இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம எப்படி மாற்றலாம்? மிக்ஸாக மாற்றலாம். ஏ மிக்ஸாக மாற்றணும்னா இங்கே காஸ் ஆஃப் சம் ஆங்கிள் வரணும். இது காசு இருக்குது, மிக்ஸாக மாற்றினா இது சைன் ஆஃப் சம் ஆங்கிள்னு வரும். ஆஸ் இட் இஸ் ட்ரிக்னாமெட்ரியில் அவங்க சொல்லி பார்த்துருப்போம். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இது ஏ, இது பி, இது ரிசல்ட்டுன்னு வச்சுக்கோம், ஹைபாட்னியூஸ். ஸோ இது வந்து சம் ஆங்கிள் ஆல்ஃபா. சைன் ஆல்ஃபா என்ன வருது? சைன் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு பி பை ஹைபாட்னியூஸ். ஸோ நமக்கு இந்த போர்ஷன் வேணும். பி வேணும்னா ஸ்ட்ரெயிட்டாக எழுதலாம், ஹைபாட்னியூஸ் இன்ட்டு சைன் ஆல்ஃபா. அதாவது இந்த சைடு நம்ம எப்படி எழுதலாம்? ஹைபாட்னியூஸ் இன்ட்டு சைன் ஆல்ஃபா. அதேமாதிரி காஸ் ஆல்ஃபா எப்படி எழுதலாம்? காஸ் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ஏ பை ஹைபாட்னியூஸ். ஆர் இந்த போர்ஷன் ஒன்று ஏ வேணும்னா ஹைபாட்னியூஸ் இன்ட்டு காஸ் ஆஃப் ஆல்ஃபா. இதுலேருந்து என்ன தெரியுது? திஸ் சைடு இஸ் ரிலேட்டட் வித் காஸ். ஏன்னா காசை இதுலேருந்து இதை நம்ம எடுக்க முடியும். இந்த சைடு எதோட ரிலேட்டடு? சைனோட ரிலேட்டடு. ஸோ சைனோட ரிலேட்டடு. ஸோ பி வேணும்னா நம்ம டைரெக்டாக ரிசல்ட் எழுதலாம். பி எதோட ரிலேட்டடு? சைன் ஆஃப் திஸ் ஆங்கிள் இன்ட்டு ஹைபாட்னியூஸ். ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ரிசல்ட் எழுதலாம். அதுமாதிரி ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ எதோட ரிலேட்டடு? காஸோட காஸ் ஆஃப் ஆல்ஃபா இன்ட்டு ஹைபாட்னியூஸ். ஏன்னா ஹைபாட்னியூஸ் எல்லாத்துக்கும் காமனாக வரும்.
பி எந்த சைடுன்னு பார்ப்போம். பி இதுன்னா சைன் ஆல்ஃபா வரும், ஏ இந்த சைடுனா காஸ் ஆஃப் ஆல்ஃபா. இந்த இதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ இதை என்ன பண்ணோம், நம்ம இதே மிக்ஸாக பண்ணுவோம், இதே மிக்ஸாக பண்ணுவோம். இங்கே சைன் ஒமேகா டி இருக்குன்னா இங்கே காஸ் ஆஃப் சம்திங் வரணும். இங்கே சைன் வந்ததுன்னா இங்கே காசு வரணும். இங்கே காசு வந்திருக்கு, இது சைன் வரணும். ஸோ ரிசல்ட் எதில் வரும், மிக்ஸில் ரிசல்ட் வந்ததுன்னா சைனில் தான் வரும். ஸோ இதை நம்ம டைரெக்டாக ஒரு ட்ரையாங்கிள் போட்டுக்கிட்டே எழுதலாம், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ இதை தூக்கி இது நமக்கு இதை காசாக மாற்றணும். இதை வந்து என்ன பண்ணணும், இது காசாக இருக்குது, இதை சைனாக மாற்றணும். இது சைன் ஆசிட்டிஸ் இருக்குது, காசாக மாற்றணும். காசாக மாற்றணும். இது தூக்கி எப்படி எங்கே போடுறோம், காசு சைடில் போடுறோம். இதுதான் காசோட சைடு. இங்கே காசு இருக்குது, இதை சைனாக மாற்றணும். இது சைனோட சைடில் தூக்கி இங்கே போடுறோம். இது என்ன வரும், ரிசல்டன் இஸ் ஈக்குவல் டு அண்டர் ரூட் பிதாகரஸ் தியரம், அண்டர் ரூட் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். ஓகே, ஸோ ஏவை எப்படி எழுதலாம், ஸோ திஸ் இஸ் ஆர். ஏவை எப்படி எழுதலாம், ஏ இஸ் ஈக்குவல் டு ஹைபாட்டியூஸ் இன்டு காஸ் ஆஃப் திஸ் வேல்யூ ஆல்ஃபா. பி எப்படி எழுதலாம், பி வந்து சைனோட ரிலேட்டட்னா சைன் ஆஃப் ஆல்ஃபான்னு எழுதலாம் இன்ட்டு ஹைபாட்டியூஸ். சிம்பிள், முடிஞ்சு போச்சு. ஓகே, அடுத்தது நம்ம ஆர் என்ன வரும், வேர் ஆர் இஸ் ஈக்குவல் டு அண்டர் ரூட் தி ஸ்கொயர் ப்ளஸ் தி ஸ்கொயர், தி ஸ்கொயர் ப்ளஸ் தி ஸ்கொயர். அப்புறம் tan தீட்டா என்ன வரும், tan ஆஃப் ஆல்ஃபா, this side by this side, that is r sin alpha by r, this side என்ன வரும், r cos alpha, which is equal to b by a. Therefore tan of alpha is equal to b by a and alpha is equal to tan inverse b by a. Straight away இங்கே சப்ஸ்டியூட் கொண்டு வருவோம் நம்ம. ஸோ x is equal to a நம்ம என்ன வச்சுருக்கோம், a is equal to r cos alpha, r cos alpha into sin ஒமேகா டி. ஏ மாற்றிட்டோம். அடுத்த பிக்கு பதில் என்ன பண்ணுறோம், பிக்கு பதில் ஆர் சைன் ஆல்ஃபா இன்ட்டு காஸ் ஒமேகா டி. ரைட். ஸோ ஆரை வெளியில் எடுத்துடுறோம். ஆர் வெளியில் எடுத்துகிட்டு இதை சைன் ஆஃப் ஒமேகா டி இன்ட்டு காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் ஆஃப் ஒமேகா டி இன்ட்டு சைன் ஆஃப் ஆல்ஃபா அப்படின்னு எழுதிடுறோம். ஸோ இது வந்து இந்த ரிசல்ட் இதில் ஒரு சைனில் வருமா காசில் வருமா, இது மிக்சராக இருக்குது. இதுவும் மிக்சராக, காஸ் சைன் மிக்ஸாக இருக்குது, காஸ் சைன் மிக்சர். ஸோ ரிசல்ட் ஸ்ட்ரெயிட்வே ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு ரிசல்ட் மிக்ஸாக இருந்தால் சைனில் தான் வரும். இங்கே ப்ளஸ்ஸாக இருக்குது. அப்படிங்கிற ஃபஸ்ட் ஆங்கிள் செகண்ட் ஆங்கிள், ஃபஸ்ட் ஆங்கிள் போடுங்க, செகண்ட் ஆங்கிள் போடுங்க, இவ்வளோ தான். ஸோ திஸ் எக்ஸ், வேர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு லீனியர் காம்பினேஷன் ஆஃப் 2 SHM. ஸோ இதுவும் SHMல இருக்குது, SHM, இதுவும் SHM பண்ணுது. ஸோ இது SHM பண்ணுது. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன, இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு சைன் ஒமேகா டி ப்ளஸ் ஆல்ஃபா, வேர் ஆல்ஃபா இஸ் இனிஷியல் phase, omega is equal to angular frequency and r is amplitude of that combination. So this entire thing is an SHM. ஸோ இதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். சைன் வந்து மிக்சர் வந்துன்னா ரிசல்ட் சைனில் வரும், மிக்சரோட அடிஷன் வந்து தான் சைனோட 2 ஆங்கிளோட அடிஷனில் வரும். மைனஸில் வந்துன்னா ப்ளஸில் வந்துன்னா இங்கே ப்ளஸ் இங்கே வரும், மைனஸ் வந்துன்னா இங்கே மைனஸ் வரும். ஓகே, ரைட். இப்போ இதில் ஒரு ப்ராப்ளம் போடுவோம். இந்த ப்ராப்ளத்தை இன்னும் கொஞ்சம் சிம்பிளாகவும் போடலாம். எப்படி, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு x1 ப்ளஸ் x2 முன்னாடியே பார்த்தோம். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு, therefore x is equal to a sin omega t plus b cos omega t. So as per the triangle என்ன பண்ணலாம், ட்ரையாங்கிள் இதை ஆல்ஃபான்னு வச்சுக்குவோம்,
இந்த ஆங்கிள் ஆல்ஃபான்னு வச்சுக்கிட்டோம்னா இது சைன் ஒமேகா டி இருக்குது, நமக்கு தேவை காசு. ஸோ இதை காசாக மாற்றணும். காசாக மாற்றுற போது இது காசோட சைடில் போகும். ஸோ ஏ வில் கம் ஹியர். இது காசு ஒமேகா டி இருக்குது, இது சைனாக மாற்றணும். ஸோ சைன் போர்ஷனில் இது வந்துடும். ஸோ ரிசல்டன் என்ன, திஸ் இஸ் ஆர் விச் இஸ் ஈக்குவல் டு பைத்தாகரஸ் தியரி படி பார்க்க போனால் இட்ஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸோ இதை எப்படி எழுதலாம், ஏ எப்படி எழுதலாம், இதுதான் ஹைபாட்னியூஸ் விச் இஸ் ஈக்குவல் டு ஹைபாட்னியூஸ் ஈக்குவல் டு திஸ் ஒன். ஸோ ஏ எப்படி எழுதலாம், திஸ் போர்ஷன் சைனோட ரிலேட்டட், ஸோ காசோட ரிலேட்டட், காசோட திஸ் போர்ஷன் காசோட ரிலேட்டட், காஸ் ஆஃப் திஸ் ஆங்கிள் ஆல்ஃபா into hypotenuse r. r is nothing but under root a square plus b square. b எப்படி இருக்கலாம், b is equal to b இதோட ரிலேட்டடு சைனோட ரிலேட்டடு, sin of alpha into hypotenuse r, where r is equal to under root a square plus b square. So ரெண்டு பக்கமும் இந்த சைடு ரெண்டு பக்கமும் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை ஆர், எக்ஸ் இன்ட்டு ஏ சைன் ஒமேகா டி ப்ளஸ் பி காஸ் ஒமேகா டி. இந்த எக்ஸ்ப்ரெஷனில் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை ஆர் அண்ட் ஆர். ஸோ ஆர் தான் நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். ஆர் கண்டுபிடிச்ச பிறகு ஸோ இந்த ஆறு இங்கே வச்சுக்கோம், அதை உள்ளே கொண்டு போயிடும். ஏ பை சைன் ஒமேகா டி ப்ளஸ் பி காஸ் ஒமேகா டி டிவைட் பை ஆர். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு ஏ பை ஆர் சைன் ஒமேகா டி ப்ளஸ் பி பை ஆர் cos omega t எப்படி எழுதலாம். So from here therefore x is equal to r என்ன, ஸோ ஆர் வெளியில் வச்சுக்கலாம். r is the resultant. ஆர்னு வச்சுக்கிறது போல் ஏன்னு கூட வச்சுக்கலாம். அது ஸோ ஆர் ஏ பை ஆர் என்ன வரும், சி திஸ் இஸ் ஏ, திஸ் இஸ் ஆர், சைன் தி காஸ் ஆஃப் ஆல்ஃபா தான் ஏ பை ஆர் வரும், காஸ் ஆஃப் ஆல்ஃபா. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு சைன் ஒமேகா டியை ஃபஸ்ட்டு எழுதிக்கும், சைன் ஒமேகா டி இதை எழுதிட்டா அந்த ஏ பை ஆர் என்ன வரும், ஏ பை ஆர் இஸ் ஈக்குவல் டு காஸ் ஆஃப் திஸ் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பி பை காஸ் ஒமேகா டி எழுதிக்கும், காஸ் ஒமேகா டி எழுதிக்கும், பி பை ஆர் என்ன வரும், திஸ் சைட் பி பை ஆர் இஸ் ஈக்குவல் டு சைன் ஆஃப் திஸ் ஆங்கிள், சைன் ஆஃப் this angle. Okay, now x is equal to, see now sine of one angle plus cos of second angle plus cos of first angle into sine of second angle is equal to மிக்சரில் இருக்கிறதுனால சைனில் வரும், இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால a plus b அப்படின்னு வரும். ஸோ இதுமாதிரி சைன் ஆஃப் ஃபஸ்ட் ஆங்கிள், காஸ் ஆஃப் செகண்ட் ஆங்கிள், காஸ் ஆஃப் ஃபஸ்ட் ஆங்கிள் அண்ட் சைன் ஆஃப் செகண்ட் ஆங்கிள், இது எப்படி வரும், ஆர் இன்ட்டு சைன் ஆஃப் ஃபஸ்ட் ஆங்கிள் ப்ளஸ் செகண்ட் ஆங்கிள். ஸோ வேர் ஆல்ஃபா, வாட் இஸ் ஆல்ஃபா, tan of alpha is equal to tan of alpha this by this divide by this and tan alpha வரும். இதை டிவைட் பண்ணோம்னா b by a வரும். ஆர் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு டேன் அங்கே பக்கம் கொண்டு போய் இன்வர்ஸில் வரும் b by a. ஸோ வேர் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் b by a. ஆர் என்ன வரும், ஆர் இஸ் ஈக்குவல் டு அண்டர் ரூட் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். ஸோ திஸ் வே இது வந்து ஒரு எஸ்ஹெச்எம் இருக்குது. எஸ்ஹெச்எம் இது வந்து அதோட ஆம்ப்ளிடியூட் போர்ஷன். ஆர் இஸ் ஈக்குவல் டு ஆம்ப்ளிடியூட், ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ஃபேஸ் ஆங்கிள், ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு இனிஷியல் ஃபேஸ்
and R is equal to amplitude of SHM. X1 is equal to 4 sin omega t, x2 is equal to 3 sin 3 cos omega t, and x என்ன வரும், x is equal to addition of 2 SHM is always another SHM. So x எப்படி எழுதலாம், so x can be written as x is equal to 4 sin omega t x1 x2 3 cos omega t. ஸோ இங்கே வந்து சைனில் இருக்குது, இதை காசில் மாற்றணும். ஸோ இந்த ட்ரையாங்கிளை போடுவோம். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நல்லா ஞாபகம் வச்சுங்க. இதை ஒரு ஆல்ஃபான்னு வச்சுக்குவோம், ஏன்னா இதுக்கு ஆங்கிள் வேறு இருக்கும். இது சைனில் இருக்குது. சைனில் இருக்கிற போது இங்கே காசில் வரணும். ஸோ இதை தூக்கி நேராக அந்த காசு சைடில் போட்டுக்குவோம். 4 இது இங்கே காசு இருக்குது, இது சைனில் வரணும், அதனால் இதை தூக்கி சைன் சைடில் போட்டுக்குவோம். 4 square 16 plus 3 square 9, 16 plus 9 25, 25 square root என்ன வரும், 5 வரும். 5 வரும். ஸோ 4 நம்ம எப்படி எழுதலாம், 4 can be written as hypotenuse into cos of alpha. Hypotenuse into cos of this one, ஏன்னா இது காசுக்கு ரிலேட்டட். இது எப்படி எழுதலாம், hypotenuse into இது வந்து சைனோட ரிலேட்டட், சைன் ஆஃப் ஆல்ஃபான்னு முடிஞ்சு போச்சு. ஸோ tan alpha என்ன வரும், tan alpha is equal to either this side divided by this side, 5 sin alpha by 5 cos alpha is equal to tan alpha, that is 3/4. 3/4 இதில் ஒன்று ஒரு சிம்பிள் ரிசல்ட்டிங் நல்லா தெரிஞ்சுக்கணும். சிம்பிள் ரிசல்ட் என்னென்னா, சப்போஸ் 3:4:5 இதை ஸ்கொயர் பண்ணி பண்ணோம்னா 3 square 9, 3 square is equal to 9, 9 plus 4 16, 16 ஸ்கொயர் எடுத்தோம்னா 5. அதேமாரி 16 அடிச்சு அடுத்தது 5:12:13 வரும். இது ட்ரிக்னாமெட்ரிக் ட்ரிப்ளெட். 25 ப்ளஸ் 144 169 ஸ்கொயர் எடுத்தால் 13 வரும். இதை எடுத்தால் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ரிமெம்பர் பண்ண வேண்டியது ஒன்று தான், தட் இஸ் 53 டிகிரி வரும். அப்படி இல்லைன்னா 53 - 19 37 டிகிரி வரும். 53 - 37 டிகிரி வரும். எந்த இடத்துல 37 டிகிரி வரும், சப்போஸ் நம்ம இப்போ ட்ரையாங்கிள் இப்படி எடுத்தோம்னா இங்கே 4 பெரிய வேல்யூ, ஹைபாட்டனஸ் பெரிய வேல்யூ, இங்கே 4 வந்ததுன்னா திஸ் வில் பி 53 டிகிரி. அதே மாதிரி இங்கே 12 5 13 வந்துன்னா இங்கே 53, அங்கே 53 இந்த இடத்துல எவ்வளோ வரும், இது 90 53 இங்கே 37 வரும். 37 எந்த இடத்துல வரும், இதே ரேஷியோவுக்கு இங்கே 3 அங்கே போய் 4 இங்கே வந்து 5 இங்கே வந்ததுன்னா இந்த வேல்யூ இங்கே வந்துடும், தட் இஸ் 37 டிகிரி இங்கே வரும். அதே மாதிரி 5 இங்கேருந்து இங்கே 12 வந்து இங்கே 13 வந்துன்னா பெரிய வேல்யூ இங்கே வந்துன்னா 53, சின்ன வேல்யூ இங்கே வந்துன்னா 37. ஸோ இந்த ரிசல்ட்டு உங்களுக்கு ரொம்ப ஹேண்டியாக இருக்கும். ஸோ x is equal to போட்டோம், ஆல்ஃபா is equal to 3/4, tan alpha is equal to 3/4, 3/4 tan alpha is equal to 3/4. 3/4 என்ன ஒரு ஆல்ஃபா, 3/4 is equal to 37 degree. So we can call it as 37 degree, or we can write simply alpha is equal to tan inverse 3/4. இப்படி எழுதலாம். where r is equal to 5, that is 4 square plus 3 square under root, which is equal to 16 plus 9 under root, which is equal to 25 under root is 5. R is equal to 5. கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ now இந்த ஈக்குவேஷன் நம்ம எப்படி எழுதலாம், ஸோ x is equal to 4க்கு பதில் நம்ம எழுதலாம், 4க்கு பதில் நம்ம 5 cos alpha எழுதலாம், 5 cos alpha into sin omega t. 3க்கு பதில் என்ன எழுதலாம், 3க்கு பதில் 5 sin alpha எழுதலாம், 5 sin alpha into cos omega t. ஸோ 5 வெளியில் எடுத்துடுறோம், இதை sin omega t cos alpha அப்படின்னு எழுதிடும்.
sin omega t plus cos alpha னு எழுதிட்டு parity எழுதிக்கிறோம். Plus, so plus phi காமன் எடுத்துட்டோம், plus cos omega t into sin alpha அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் ஆங்கிள் செகண்ட் ஆங்கிள், ஃபஸ்ட் ஆங்கிள் செகண்ட் ஆங்கிள், ஃபஸ்ட் ஆங்கிள் செகண்ட் ஆங்கிள், ஃபஸ்ட் ஆங்கிள் செகண்ட் ஆங்கிள் மிக்ஸில் இருக்குது, இது மிக்ஸில் இருக்குது, இது மிக்ஸில் இருக்குது. ஸோ ரிசல்ட் சைனில் தான் வரும். 5 சைன், ஸோ ஒமேகா டி இன்ட்டு ஆல்ஃபா வரும். இங்கே ப்ளஸ்ஸாக இருந்தால் இங்கே ப்ளஸ் வரும். ஸோ வி கேன் ரைட் 5 சைன் ஒமேகா டி ப்ளஸ் ஆல்ஃபா. ஆல்ஃபாவோட வேல்யூ என்ன? ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து, ஸோ ஆல்ஃபா கேன் பி ரிட்டன் as tan inverse 3/4. இதுதான் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். ஆம்ப்ளிடியூட் வந்துடுச்சு, சைன் ஆஃப் ஒமேகா டி ப்ளஸ் ஃபேஸ் ஆங்கிள். ஸோ இது த லீனியர் காம்பினேஷன், இதோட லீனியர் காம்பினேஷன் எக்ஸு, அதுவும் வந்து ஒரு எஸ்ஹெச்எம்மாக தான் இருக்கும். அனதர் ப்ராப்ளம் போட்டு பார்ப்போம். அனதர் ப்ராப்ளம் ரொம்ப சிம்பிள். இஸ் ஈக்குவல் டு இங்கே 12 போட்டுக்கிறோம். சி tan 3/4 என்ன வரும்? 3/4 வந்தாலும் 37 டிகிரி. இங்கே 37 டிகிரின்னு சிம்பிளாக நம்ம எழுதிக்கலாம் கேல்குலேட் பண்ணி. ஸோ அடுத்தது 12, இது 5ன்னு எடுத்துக்கோ. 5ன்னு எடுத்துக்கிட்டால், ஸோ திஸ் வில் பிகம் 12, திஸ் வில் பிகம் 5. ரெண்டே கம்பைன் பண்ணோம்னா, ஸோ 12 சைன் ஒமேகாட்ட இருக்குது. ஸோ இது காசு வரும், காசு சைடில் இது தூக்கி போட்டுக்கிறோம். இங்கே காசு ஒமேகாட்டிற்கு சைன் வரணும். ஸோ சைன் சைடில் இந்த 5 எடுத்து போட்டுக்கிறோம். 5 எடுத்து போட்டுக்கிறோம். 12 ஸ்கொயர் 144, 144 ப்ளஸ் 25 169, 169னா 13 into 13, இது 13 வருது. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு, இது என்ன வரும்? 13 ஹைபாட்னியூஸ் இன்ட்டு காஸ் ஆல்ஃபா வரும். இது என்ன வரும்? 5 இஸ் ஈக்குவல் டு ஹைபாட்னியூஸ் இன்ட்டு சைன் ஆஃப் ஆல்ஃபா வரும். ஏன் சைன் ஆல்ஃபா வரும்? இது சைனோட ரிலேட்டடு. ஹைபாட்னியூஸ் இன்ட்டு இது காசோட ரிலேட்டடு. ஸோ tan ஆல்ஃபா என்ன வரும்? tan ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 5/12. ஸோ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் 5/12. ஸோ ஆர் என்ன வரும்? ஆர் as it is, r is equal to, r na this square plus this square, r is equal to hypotenuse is equal to under root 5 square plus 12 square is equal to under root 25 plus 144. So r is equal to under root 169 is equal to 13. இந்த ரிசல்ட் என்ன? tan is equal to 5/12 வருது. 5/12 இதுலேயும் 37 டிகிரி தான். 12/5 வந்தால் 53 டிகிரி. ஸோ ஆர் என்ன வருது? ஆர் வந்து 13. இந்த இடத்துல நம்ம வந்து ஆர் காஸ் ஆல்ஃபா, ஆர் வந்து 13, ஆர் 13, இங்கே 13 வருது. ஸோ 13 காமனாக எடுத்துக்கிறோம். 13 காமனாக எடுத்துக்கிட்டோம்னா இந்த ரிசல்ட் வருது. இங்கே 13 இன்ட்டு மிக்சராக வருது. மிக்சராக வரும்போது சைனு காசு மிக்சராக வரும், சைனில் தான் ரிசல்ட் வரும். இங்கே ப்ளஸ் இருக்குது, ப்ளஸில் வந்துடுது. ஸோ திஸ் இஸ் பிகம் 13 sin omega t plus tan inverse 5/12. So where tan of 5/12 is equal to, tan of 5/12 is equal to 37 degree. ஏன்னா 37 plus 53 90 degree. So இது ரெண்டும் 90 degree இருக்கணும். இது as it is, இது 90. That is 53 plus 37 0 90 degree. Okay. இப்போ x1 is equal to a1 sin omega t, x2 is equal to a sin omega t plus 5 ன்னு பார்ப்போம். ஸோ x என்ன வரும்? x is equal to x1 a1 sin omega t plus a2 sin omega t plus 5. இதில் ஃபேஸ் ஆங்கிள் இருக்குது. ஆல்சிட்டிஸ் நம்பர் sin of a cos of b plus cos of a sin of b is equal to mixture. அதனால் சைனில் தான் வரும். இங்கே ப்ளஸ்னா சைன்
ஏ ப்ளஸ் பின்னு வரும். இந்த ரிசல்ட் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். எக்ஸ்பேண்ட் பண்ணால் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு A1 sin omega t plus A2 into sin expand பண்ண sin of first sin of this one cos of this one, that is sin of first one into cos of second one plus அடுத்தது என்ன cos of first one into sin of second one 5. ஸோ இது எப்படின்னா A1 இப்படி எடுத்துக்கலாம். சைன் ஒமேகா டியை ஃபஸ்ட் எடுத்துக்கலாம். சைன் ஒமேகா டினா இதில் எதுக்கு பாக்கி வருது A1 வருது. இதில் சைன் ஒமேகா டி எடுத்துட்டோம்னா காமனாக எடுத்துக்கிட்டோம்னா ப்ளஸ் A2 cos 5 ப்ளஸ் இதில் A2வில் எடுத்துக்கிட்டோம்னா A2 cos ஒமேகா டி காமனாக எடுத்துக்கிட்டோம்னா cos ஒமேகா டி காமனாக எடுத்துக்கிட்டோம்னா A2 இன்ட்டு sin 5 தனியாக வந்துடுது. ரைட். நம்ம ஒன்றும் இல்லை, இங்கே இருக்க சைனையும் வெளியில் எடுத்துட்டோம். எடுத்த பிறகு இந்த போர்ஷன் தான் நம்ம இங்கே சைன் ஒமேகா டி இருக்குது, இதை காசாக மாற்றணும். இங்கே காஸ் ஒமேகா டி இருக்குது, இதை சைனாக மாற்றணும். எப்படி மாற்றலாம்? மறுபடியும் அதை ட்ரையாங்கிள் போவோம். ஸோ இங்கே சைன் இருக்க காசில் கொண்டு வரணும். ஸோ காசோட ஏரியாவில் இதை போட்டுக்குவோம். A1 ப்ளஸ் A2 cos 5. ஸோ இதை வந்து நம்ம இதை என்ன எடுத்துக்குவோம் 5ன்னு எடுத்துக்குவோம். ஆங்கிள் எப்படி வேணாலும் நம்ம காஸ் தீட்டான்னு எடுத்துக்கோமே. வில் டேக் இட் அஸ் தீட்டா. ஏன்னா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணது வேறு ஒரு ஆங்கிளாக தான் வரும். திஸ் இஸ் 5. ரைட். அண்ட் இது வந்து காசில் இருக்குது. இப்போ நம்ம சைனில் வேணும், இதை நம்ம சைனில் கொண்டு வரணும். சைனில் கொண்டு வரணும்னா சைன் சைடில் போடுவோம். சைன் சைடு இது A2 sin A2 sin 5. ஸோ திஸ் இஸ் தீட்டா. 5ல் வராது, ஏன்னா இது டிஃப்ரெண்ட் காம்பினேஷன், இது டிஃப்ரெண்ட் காம்பினேஷன். ஸோ ரெண்டுத்துக்கும் காமன் ஆங்கிள் 5ல் வருது. ஸோ இதோட ஸ்கொயர் ப்ளஸ் இதோட ஸ்கொயர் அண்டர் ரூட் எடுத்தோம்னா இது A வருதுன்னு வச்சுக்கோம். ஸோ வாட் இஸ் A இஸ் ஈக்குவல் டு இதோட ஸ்கொயர் A1 ஸ்கொயர் ப்ளஸ் A1 ப்ளஸ் A2 cos 5 ஸ்கொயர் ப்ளஸ் A ஸ்கொயர்னு வச்சுக்கோங்க ப்ளஸ் A2 sin 5 ஸ்கொயர். இதோட ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இதோட ஸ்கொயர். இதை ஸ்கொயர் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னா A1 ஸ்கொயர் ப்ளஸ் A2 ஸ்கொயர் cos ஸ்கொயர் 5 ப்ளஸ் 2 இன்ட்டு A1 A2 cos 5 ப்ளஸ் இதை பண்ணிட்டோம். இதை பண்ணோம்னா A2 ஸ்கொயர் sin ஸ்கொயர் 5ன்னு வருது. therefore A can be written as square under root of see A1 ஸ்கொயர் இங்கே இருக்குது. A1 ஸ்கொயர் as it is ரைட் எழுதிட்டோம். A1 ஸ்கொயர் எழுதிட்டோம். A2 ஸ்கொயருக்கு A2 ஸ்கொயர் வெளியில் எடுத்துகிட்டு சைன் ஸ்கொயர் A2 ஸ்கொயர் காமன் எடுத்துட்டோம்னா சைன் ஸ்கொயர் 5 ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் 5ன்னு வரும். இது தட் வில் பிகம் சிம்ப்ளி A2 ஸ்கொயர்னு வரும் ப்ளஸ் 2 A1 A2 cos 5. therefore we can write A is equal to under root A1 square plus A2 square plus 2 A1 A2 cos of 5. ஸோ இது ஏன்னா இது என்ன வரும்? திஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த சைடு ஹைபாட்னியூஸ் இன்ட்டு காஸ் ஆஃப் தீட்டம் காஸ் ஆஃப் தீட்டம். இது ஏன்னா இது என்ன வரும்? ஹைபாட்னியூஸ் இன்ட்டு சைன் ஆஃப் தீட்டா. ஹியர் 5 இது வேறு இது வேறு. ஸோ திஸ் இஸ் தீட்டா பிகாஸ் திஸ் ஆங்கிள் வில் கம் ஹியர். ஸோ இந்த ஈக்குவேஷனில் நம்ம இதை எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம்? A1 ப்ளஸ் A2 cos 5. A1 ப்ளஸ் A2 cos 5 A cos தீட்டான்னு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். A cos தீட்டா இன்ட்டு சைன் ஒமேகா டி ப்ளஸ் இது காஸ் ஒமேகா டி
omega t. A to sin phi எப்படின்னா A to sin phi can be represented as A sin phi. A sin phi is equal to A into sin omega t cos theta plus sin omega t into cos omega t into sin phi. இதெல்லாம் ஏ வெளியில் எடுத்துட்டோம் காமனாக. ஸோ திஸ் இஸ் sin A cos B, cos A sin B. ஸோ A into sin omega t plus theta, where theta, what is theta? Tan theta பார்க்கலாமாங்க. ஸோ tan of theta இங்கே என்ன வருது? A to sin this divided by this, that is A to sin phi, A to sin phi divided by A1 plus A to cos phi. நல்லா ஞாபகம் வச்சுங்க, இது வந்து ஃபைல இருக்குது, இது வந்து தீட்டாவில், இதை தான் நம்ம தீட்டான்னு எழுதியிருக்கோம். இதை வந்து ஏ சைன் தீட்டான்னு இருக்கோம். இந்த A1 plus A to cos phi தான் A cos தீட்டான்னு எழுதியிருக்கோம். ஸோ தீட்டா என்ன வரும்? ஸோ தீட்டா is equal to tan inverse A to sin phi plus divided by A1 plus A to cos phi. So இதுதான் theta. What is A? A as it is கண்டுபிடிச்சிருக்கோம். A is equal to இந்த A. So A as it is நமக்கு தெரியும். So this is equal to, therefore x is equal to, this is simple harmonic motion தான் இருக்குது. This is amplitude, இது வந்து amplitude, இது sin wave, இது frequency, where theta is equal to initial phase. The initial phase of the value is equal to tan inverse A to sin phi divided by A1 plus A2 cos phi. This is phi. கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க தீட்டாவுக்கும் ஃபைக்கும். நீங்கள் வேணால் ஃபைக்கு பதில் ஆல்ஃபான்னு போட்டுக்கலாம். அப்போ தீட்டா ஃபை ஆல்ஃபாவுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. ரைட்? ஸோ இதேமாரி ப்ராப்ளம் வந்ததுன்னா ரெண்டு எஸ்ஹெச்எம் பண்ணுறது, ரெண்டையும் லீனியராக ஆட் பண்ணோம்னா அதோட ரிசல்டண்ட்டும் வந்து எஸ்ஹெச்எம்மாக தான் வரும். ஒன் மோர் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோம். x1 is equal to 3 sin omega t, x2 is equal to 4 sin omega t plus pi by 2. So x என்ன வரும்? So x is equal to x1 plus x2, that is 3 sin omega t plus 4 sin omega t plus pi by 2. So expand பண்ணோம்னா 3 sin omega t plus 4 காமன் எடுத்துக்கிட்டோம்னா sin first angle cos second angle plus ப்ளஸில் இருக்க ப்ளஸில் வரும். தென் cos of first angle plus sin of second angle. So this becomes 3 sin omega t plus 4 cos of 90. Cos of 90 என்ன வரும்? இங்கே இருந்தால் 1 0. This is 0, 1. இது 0 degree, 90 degree. இது cos. Cos of 90, sin of 90. Cos of 90 is equal to 0. So this portion is equal to 0. Cos of 90 is equal to 0. To 0 plus cos omega t. This is equal to 0. So cos omega t sin pi by 2 என்ன வரும்? Sin na y coordinate. Y coordinate sin, x coordinate cos 1. So this is equal to 1 is equal to cos of omega t into 1. So this becomes 3 sin omega t plus 4 cos omega t. மறுபடியும் நம்ம பழையபடி ட்ரையாங்கிளுக்கு போய்டுவோம். ட்ரையாங்கிள் போனோம்னா ஸோ இதை ஆல்ஃபான்னு வச்சுக்கோம். ஆல்ஃபான்னு வச்சுக்கிட்டா இங்கே 3 இருக்குது, இங்கே சைன் இருக்குது, இதை காசு ஆக்கணும். இதை காசு சைடில் போடுவோம்.
இங்கே வந்துன்னா 4 காசு இருக்குது, இங்கே சைன் ஆகணும். சைன் ஆகணும்னா 4 வந்து சைன் சைடில் போடுவோம். இது ரிசல்டன்ட் வந்து 5 வரும். ஸோ ரிசல்டன்ட் 5. திஸ் இஸ் ஈக்குவல் டு இது என்ன வரும்? இஸ் ஈக்குவல் டு ஹைபாட்னியூஸ் இன்ட்டு காஸ் ஆஃப் ஆல்ஃபா. இது என்ன வரும்? ஹைபாட்னியூஸ் இன்ட்டு சைன் ஆஃப் ஆல்ஃபா. ஸோ டைரெக்டாக பிடிச்சி 3க்கு பதில் என்ன பண்ணலாம்? 3 is equal to 5 cos alpha, 4 is equal to 5 sin alpha. 3 is equal to 5 cos alpha sin omega t plus 4க்கு பதில் என்ன பண்ணலாம்? 4 is equal to 5 sin alpha. 5 sin alpha into cos omega t. 5 காமன் எடுத்துட்டோம்னா this becomes sin omega t cos alpha plus cos omega t sin alpha. Cos omega t into sin alpha. So sin A cos B plus cos A sin B. So this will become 5 into result சைனில் தான் வரும். ஏன்னா மிக்சராக இருக்குது, சைனில் தான் வரணும். சைனில் வரும்போது இங்கே ப்ளஸ் இருக்குது. ஸோ இங்கே ப்ளஸ் இருக்குது, ஆல்ஃபா போடணும். ஃபஸ்ட் ஆங்கிள் ஒமேகா டி, சைனில் தான் ரிசல்ட் வரும். ஸோ இங்கே ப்ளஸ்ஸாக இருந்தால் இங்கே ப்ளஸ் போட்டுக்குவோம். ஸோ ஃபஸ்ட் ஆங்கிள் வந்து ஒமேகா டி, செகண்ட் ஆங்கிள் வந்து ஆல்ஃபா. வேறு ஆல்ஃபாவோட வேல்யூ என்ன? ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு tan ஆல்ஃபா என்ன வருது? tan of alpha is equal to this divided by this is equal to 4/3. That is alpha is equal to 53 degree. And now 4/3 tan of some any angle is equal to 4/3 or 12/5 வந்து 53 degree as it is explained பண்ணியிருக்கோம். So this is also an SHM. எப்படி SHM பண்ணுது? இது amplitude part, இது sin part, இது phase part. Amplitude. Next, combination of 3 waves. So x is equal to x1 plus x2 plus x3. 3 SHM சேர்ந்து ரிசல்டன்ட் வரதும் SHM தான். ஸோ x1 plus x2 என்ன வருது? ஸோ x is equal to 2 sin omega t 1, x2 என்ன வருது? plus 2 root 2 sin omega t plus pi by 4 plus and next on the x3 1 amplitude 1 இது SHM தான், omega t plus pi by 2. ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். 2 இன்ட்டு இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை, ப்ளஸ் 2 root 2 காமனாக எடுத்துக்கிட்டு sin a plus b அப்படின்னு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு சைனில் ஃபஸ்ட் ஆங்கிள், காசில் செகண்ட் ஆங்கிள், ப்ளஸ் காசில் ஃபஸ்ட் ஆங்கிள், சைனில் செகண்ட் ஆங்கிள், ப்ளஸ் இதில் என்ன வரும்? சைனில் ஃபஸ்ட் ஆங்கிள், காசில் செகண்ட் ஆங்கிள், ப்ளஸ் காஸில் ஃபஸ்ட் ஆங்கிள் இன்ட்டு சைனில் செகண்ட் ஆங்கிள். ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டோம். ஸோ திஸ் பிகம்ஸ் 2 இன்ட்டு சைன் ஒமேகா டி ப்ளஸ் 2 root 2 cos pi by 4 என்ன? cos pi by 4 45 டிகிரி, pi by 4 45 டிகிரி, 45 1:1 root 2, cos pi by 4 1 by root 2. So this is sin omega t into 1 by root 2 plus cos omega t into 1 by sin pi by 4 1 by root 2 plus cos pi by 2 cos pi by 2 cos 90 is equal to 0. ஏன்னா சைன் வந்து பீக்கில் ஆரம்பித்து 0க்கு வரும், 0வில் பீக்கில் வரும், 90ல் 0வில் பீக்கில் இருக்கும், 90ல் 0க்கு வரும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 0. திஸ் பிகம்ஸ் சைன் ஒமேகா டி ப்ளஸ் காஸ் சைன் பை பை 2
sin pi by 2 sin 0ல ஆரம்பிச்சு 90ல பீக்குக்கு போகும். ஸோ இட்ஸ் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ 1 இன்ட்டு காஸ் ஒமேகா டி. இந்த 1/√2 வெளியில் எடுத்துட்டோம், காமனாக வெளியில் எடுத்தால் இதுவும் 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 கேன்சல் ஆகிடும். ஸோ திஸ் பிகம் 2 sin ஒமேகா டி ப்ளஸ் இது என்ன 2 இன்ட்டு sin ஒமேகா டி 2 இன்ட்டு sin ஒமேகா டி 2 இன்ட்டு ப்ளஸ் 2 இன்ட்டு காஸ் ஒமேகா டி ப்ளஸ் இன்னொரு sin ஒமேகா டி இருக்குது, இன்னொரு sin ஒமேகா இருக்குது 2 + 2 2 sin ஒமேகா டி ப்ளஸ் இன்னொரு காஸ் ஒமேகா டி இருக்குது. இஸ் இட் ரைட்? பார்ப்போம். 2 sin ஒமேகா 2 sin. ஸோ திஸ் இஸ் 1/√2 sin ஒமேகா டி, ஒரு sin ஒமேகா டி இருக்குது. இங்கே sin ஒமேகா டி sin π/4 காஸ் வெளியில் வரும். ஸோ 2 காஸ் வருது. இது sin ஒமேகா டி எப்படின்னா sin ஒமேகா டின் காஸ் π/2 ப்ளஸ் காஸ் ஒமேகா டி இன்ட்டு sin காஸ் ஒமேகா 2. ஸோ திஸ் போர்ஷன் வராது, ஜீரோன்னா திஸ் போர்ஷன் இஸ் 0, திஸ் போர்ஷன் இஸ் 0. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 2 to 4 sin ஒமேகா டி 2 cos ஒமேகா 3 cos ஒமேகா டி. ஸோ இதை வந்து சைனில் இருக்குது, இதை காசில் மாற்றணும். சிம்பிளாக மாற்றிடலாம். திஸ் இஸ் ஆல்ஃபான்னு வச்சுக்கோ. சைன் ஒமேகாவில் இதை காசில் மாற்றணும். ஸோ இதை காசோட சைடில் போடுவோம் 4. இது காசில் இருக்குது, இது சைனில் வரணும். ஸோ சைனோட சைடில் போடுவோம். இது 2 ஸ்கொயர் பண்ணால் 5 வரும். ஸோ இதை எப்படி எழுதலாம்? ஹைபாட்னியூஸ் இன்ட்டு காஸ் ஆஃப் ஆல்ஃபா. இது எப்படி எழுதலாம்? ஹைபாட்னியூஸ் இன்ட்டு சைன் ஆஃப் ஆல்ஃபான்னு எழுதலாம். அது 3 இப்படி எழுதலாம். ஸோ 3 கேன் பி ரீப்ளேஸ் பை 5 sin ஆல்ஃபா. ஸோ இதை பார்த்தோம். 4 எப்படி ரீப்ளேஸ் பண்ணால் 5 காஸ் ஆல்ஃபா sin ஒமேகா டி ப்ளஸ் 3 எப்படி ரீப்ளேஸ் பண்ணால் 5 sin ஆல்ஃபா இன்ட்டு காஸ் ஒமேகா டி. ஸோ 5 காமன் எடுத்துட்டோம்னா sin A cos B இன்ட்டு காஸ் A sin B sin ஒமேகா டி காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஏன்னா ஒமேகா டி தான் ஃபஸ்ட்டில் வரணும், அதுதான் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி பார்ட்டு, இன்ட்டு காஸ் ஒமேகா டி இன்ட்டு சைன் ஆல்ஃபா. இந்த using this formula sin A cos B plus cos A sin B is equal to sin A plus B. So this becomes 5 into sin. Result is sin mixture இருக்குது, சைனில் தான் வரும், ப்ளஸ்ஸாக இருக்குது, ப்ளஸில் தான் வரும். sin ப்ளஸ் ஃபஸ்ட் ஆங்கிள் ஒமேகா டி, செகண்ட் ஆங்கிள் ஆல்ஃபா. ஆல்ஃபாவோட வேல்யூ என்ன? tan ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 3/4 which is equal to tan alpha 3/4 என்ன வரும்? which is equal to tan 37 degree 53 அல்லது 3/4 4/3 37 53. so alpha is equal to 37 degree. நீங்கள் டிகிரி ரேடியன்லே கன்வெர்ட் பண்ணிக்கலாம். பை ரேடியன் இஸ் ஈக்குவல் டு 180 degree. சாரி 180 degree is equal to pi radian. 1 degree is equal to pi by 180. So 37 degree is equal to 37 into pi by 180. நீங்களே கன்வெர்ட் பண்ணிங்க வாட் எவர். ஸோ வேர் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு இதுதான் ஆல்ஃபாவோட வேல்யூ, இது ஆரோட வேல்யூ நம்ம ஆம்ப்ளிடியூட் இஸ் 5, இதுதான் ஆம்ப்ளிடியூட்.